முழு நெல்லிக்காயில் சாக்லேட் செய்வதற்குங்க முழு நெல்லிக்காய் 1 கிலோ வாங்கியிருக்கேங்க. இதை இட்லி நல்லா கழுவிட்டு முழு நெல்லிக்காய்களை இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 20 நிமிஷம் அவிச்சு எடுத்துருக்கேங்க. இது இந்த மாதிரி 2ஆக பொழந்து வரும் பாருங்கள், அப்படி அமுக்குனா. அப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கணுங்க அடுப்பை. நெல்லிக்காய் அவிச்சது சூடு ஆறின பிறகுங்க நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டைகளெல்லாம் எடுத்துட்டு நெல்லிக்காயோட சதப்பகுதியை மட்டும் வச்சுக்கணும். நெல்லிக்காய் சதப்பகுதியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணுங்க. நெல்லிக்காய் விழுது இந்த கப்பால் 2 கப்பு எனக்கு கிடச்சிருக்குங்க. இதே அளவு 2 கப்பு வெல்லமும் எடுத்துக்கணும். நம்ம இந்த கப்பில் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. இந்த பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி 2 கப்பு நெல்லிக்காய்களையும் இதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விடணுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 கப்பு வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வெல்லமெல்லாம் நெல்லிக்காயோட சேர்ந்து கரைஞ்சி பேனில் ஒட்டாத அளவுக்கு வருங்க. அது வரைக்கும் நம்ம கிண்டணும். 10 நிமிஷம் ஆச்சுங்க. கை விடாமல் கிளறிட்டு இருக்கேன். இன்னும் கெட்டி போடணும். ஓரளவுக்கு கெட்டிப்பட்டு வந்தோடனே ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. எலுமிச்சம்பழம் ஊற்றி 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றி கிண்டிக்கலாங்க. ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கலாங்க. பேனில் ஒட்டாமல் இப்போ சுருண்டு வந்துருச்சுங்க. எனக்கு மொத்தமாக இப்போ 25 நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்குங்க. இப்போ இதை இறக்கிக்கலாங்க. இப்போ ஒரு நெய் தடவிய பிளேட்டில் இதை அப்படியே மாற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் இதில் கொட்டி மாற்றிக்கணும். 6-7 மணி நேரத்துக்கு இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் போட முடியும். 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நல்லா நெல்லிக்காய் சாக்லேட் செட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி எடுக்கும் பொழுது நல்லா அப்படி வருது பாருங்கள். நல்லா லேயர் அப்படியே வருது பாருங்கள். நெல்லிக்காய் சாக்லேட்டை கட் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சுங்க. இதை ஈவினிங் வரும்போது குழந்தைங்களுக்கு ஒரு துண்டு கொடுக்கலாங்க. அவங்க உடல்நலத்துக்கு நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.